வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே சுக்கிர பகவானுக்குரிய கிழமை இது. அப்போ சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, ராசி ரிஷபம் அல்லது துலாமா, பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா அல்லது பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24, நீங்கள்லாம் சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் பசு நெய் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. இதை விட்டா நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30லேருந்து 12. சனி ஞாயிறு திங்கள் நல்ல நேரம் இல்லைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது, புத்தி சரியா வேலை செய்யாது இன்னைக்கு. அதனால கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நேரமும் பணமும் வீணா செலவாகாம தடுத்துரும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். பணத்தை மற்றவங்களுக்கு நல்ல செலவு செய்வீங்க. அதனால் அவங்க நன்றியோடு இருப்பாங்க, உதவி செய்வாங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு, சந்தோஷம், கலக்கலான வாழ்க்கை, பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, இரக்கமுள்ள மனசுக்காரன் யாரு, நீங்க. அதனால கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். நேரமும் பணமும் வீணா செலவாகும், ஜாகிரதை. எப்படி தப்பிக்கிறது, கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பண விஷயத்துல எச்சரிக்கை. அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்மராசிக்கார நேயர்களை, அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. தோக்கிறத உங்களால் தாங்க முடியாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். என்ன மந்திரம்? ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். உங்களுடைய பலம் என்ன? நிதானம். இன்னொரு பலம் என்ன? அனுசரித்து பேசுறது. அதனால ஜெயிப்பீங்க. அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவு கிடையாது, மனசுல சஞ்சலம் கிடையாது, திடமா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் 2 இடத்துலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். முன்கோபம் கிடையாது, சாந்தா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம்,
பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும். தூரத்தில் இருந்து என்ன பக்கத்தில் இருந்து இனிய செய்தி உண்டு. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 5, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசை உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுறது கவனம். உடல்நலத்தில் அக்கறை. அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை என்று பல பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கலாம், பட் அது சரியில்லை. இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளை நல்ல நேரம் கிடையாது. வெள்ளிக்கிழமையான இன்று நல்ல நேரம் இருக்கிறது. காலை 6லிருந்து 7:30ங்கிறத மறந்துட வேண்டாம். கல்யாணமான ரிஷபராசிக்கார நேயர்களே, துலா ராசிக்கார நேயர்களே, 2 பேருமே வைரக்கல் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க, அது முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.